கைலாயத்தின் பனிச்சிகரங்களில் வீற்றிருக்கும் அந்த முக்கண்ணன் தன் பக்தனின் தீராத துயரங்களைக் கண்டு மனம் உருகி பிரபஞ்சத்தின் சுழற்சியையே ஒரு கணம் நிறுத்திவிட்டு நேரடியாக அவனோடு உரையாட இறங்கி வந்த ஒரு உன்னதத் தருணம் இது. விதியின் கோரப்பிடியில் சிக்கி வறுமையிலும் உறவுகளின் துரோகத்திலும் உடல் பிணிகளிலும் சிக்கித் தவிக்கும் ஒரு ஆத்மாவிற்கு நம்பிக்கையின் ஒளியாய் ஈசன் வழங்கும் அபயக்குரலே இந்த திருவாக்கு. நீ தனியாள் அல்ல, உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் ஏந்திக் கொள்கிறேன் என்று தந்தைக்கே உரிய வாஞ்சையோடு இறைவன் அரவணைக்கும் இந்த பகுதி வெறும் சொற்கள் அல்ல, இது காயப்பட்ட இதயங்களுக்கு பூசப்படும் தெய்வீக மருந்து. இருண்ட இரவுகளில் எவருமறியாமல் சிந்திய கண்ணீரும், உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்த தவிப்பும், தர்மத்தின் பாதையில் நடந்தும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று எழுந்த ஆதங்கமும் இப்போது முடிவுக்கு வருகின்றன. ஆதிசிவனின் திரிசூலம் உன்னை சுற்றியுள்ள தடைகளை தகர்க்கத் தொடங்கிவிட்டது. உன் வாழ்வில் நீ இழந்த செல்வங்கள், கௌரவம் மற்றும் அமைதி அனைத்தையும் பல கோடி மடங்காக திருப்பித் தரும் ஒரு மங்களகரமான விடியலை நோக்கி ஈசன் உன்னை வழிநடத்துகிறார். இனி உனது பயணத்தில் பயமில்லை. ஏனென்றால் உனக்கு முன்னால் அந்த ஆதிசிவனும் உனக்கு பின்னால் அவரது சிவகணங்களும் ஒரு மாபெரும் அரணாக நிற்கப் போகிறார்கள். என் பிரியமான குழந்தையே, அகிலத்தை ஆளும் இந்த ஈசன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சுழற்சியையே சற்றே நிறுத்திவிட்டு உன்னோடு நேரடியாக உரையாடவே இங்கு வந்திருக்கிறேன். காற்றில் தவழ்ந்து வரும் இந்த தெய்வீக குரல் ஏதோ தற்செயலாக உன் செவிகளை வந்தடையவில்லை. உறங்கும் கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு நடுவே உன் ஆத்மா மட்டும் என் வார்த்தைகளுக்காக இயங்குவதை நான் அறிவேன். இது கைலைநாதனான நான் உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக செதுக்கி அனுப்பிய சத்திய வாக்கு. நீ இதை அப்படியே கடந்து செல்ல நினைத்தாலும் உன் இதயம் உன்னை நகரவிடாமல் ஈர்த்து நிறுத்துகிறது அல்லவா? ஏனென்றால் இத்தனை காலமாக நீ சுமந்து வந்த மலை போன்ற பெருந்துயரங்களை சுக்குநூறாக உடைத்தெறியப் போகும் ஆதிசிவனின் மாபெரும் திருவிளையாடல் இந்த நொடியில் இருந்துதான் தொடங்கப் போகிறது. உன் அலைபாயும் மனதை முதலில் அமைதிப்படுத்து. நான் கூறுவதை உன் மூச்சு காற்றாக உள்வாங்கு. நள்ளிரவின் இருளில் உனது வலிகளை எவருமே அறியக்கூடாது என்று நீ உனக்குள்ளேயே விழுங்கி தீர்த்த அத்தனை ரணங்களும், நீ சிந்திய ஒவ்வொரு துளி சுடுநீரும் கைலாயத்தின் சிகரங்களை நேரடியாக வந்து அடைந்துவிட்டன. எவருக்கும் நான் கனவிலும் சிறுகெடுதல் கூட நினைத்ததில்லையே. தர்மம் தவறாமல் நேர்மையாகத்தானே என் பயணத்தை அமைத்தேன். பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள்? ஆதிசிவன் என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டாரோ என்று உனக்குள் நீயே பலமுறை கேட்டு புழங்கி தவித்திருக்கிறாய். வெளியுலகிற்கு முன்னால் ஒரு போலியான புன்னகையை முகத்தில் ஏந்தி கொண்டு உனக்குள் சுழன்றடிக்கும் சூறாவளியை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் சதா கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன் ஆழமான வழிகளை நான் அறியாதவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்று ஏதேனும் ஒரு நல்ல செய்தி வந்துவிடாதா, நமது தலையெழுத்து மாறிவிடாதா என்ற இயக்கத்தோடு நீ வானத்தை பார்த்த தருணங்கள் எனக்கு தெரியும். உனது தோள்களில் நீ சுமக்கும் குடும்பத்தின் பாரம், எதிர்பார்ப்புகளின் அழுத்தம் உன்னை மூச்சு திணறச் செய்வதையும் நான் காண்கிறேன். நீ இரவும் பகலும் அயராது உழைத்து உனது அதீத கற்பனையையும் தனித்துவமான கலைத்திறமையையும் ஒன்று திரட்டி உருவாக்கிய படைப்புகள் தொடக்கத்தில் பலரின் பார்வையை சென்றடைந்து மாபெரும் வெற்றியை நோக்கி செல்வது போல் தோன்றி பின் எந்த காரணமும் இன்றி திடீரென யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் முடங்கிப் போனதைக் கண்டு நீ இதயம் வெடித்து சரிந்ததை நான் முழுமையாக அறிவேன். உனது நேர்மையான உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இன்னும் உன்னை வந்து சேரவில்லையே. மற்றவர்கள் எல்லாம் எந்தவிதமான கடின உழைப்பும் இன்றி மிக எளிதாக முன்னிலைக்கு வரும்போது நீ மட்டும் இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி தேங்கி நிற்பது என்று விரக்தியின் விளிம்பிற்கே நீ சென்று விட்டாய். உனது கலைத்திறனும் உழைப்பும் வீணாகிவிட்டதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீருக்கு நான் மட்டுமே சாட்சி. எல்லாமே முடிந்துவிட்டது. இனி மேல் நோக்கி செல்ல வழியே இல்லை என்று நீ நினைத்த அந்த தருணத்தில்தான் உன்னை அரவணைக்க என் கரங்களை நான் நீட்டியிருக்கிறேன். ஆனால் ஒரு பேருண்மையை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன், கேள். உன்னை இந்த நெருக்கடியான நிலையில் நான் வைத்திருப்பது உன்னை அழிப்பதற்காகவோ உன்னை தண்டிப்பதற்காகவோ அல்ல. ஒரு விதை இருண்ட பூமிக்கு கீழே ஆழமாக புதைக்கப்படும்போது அது தன்னை அழித்துக் கொள்வதாகவே நினைக்கிறது. ஆனால் அது ஒரு மாபெரும் விருட்சமாக உருவெடுப்பதற்கான தொடக்க நிலை அது என்பதை புரிந்து கொள்ள அதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது. அதைப்போலத்தான் உனது வாழ்க்கையும். உன்னை நான் இருளில் புதைக்கவில்லை. பலமான வேர்களை கொண்ட ஒரு மாபெரும் மரமாக உன்னை வளர்ப்பதற்காகவே தற்காலிகமாக உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்து வைத்திருக்கிறேன். நெருப்பில் வாட்டப்படாமல் எந்த தங்கமும் ஆபரணமாக மாறுவதில்லை. உன்னை ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக பட்டை தீட்டுவதற்காகவே இந்த சோதனை களத்தை நான் உருவாக்கினேன். உன்னை நிராகரித்தவர்கள் உனது உண்மையான மதிப்பை உணராதவர்கள். நீ தட்டிய பல கதவுகள் திறக்கப்படாமல் போனதற்கு காரணம் உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ கையேந்தி நிற்க
நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்காக மாபெரும் ராஜகோபுரத்தின் வாயில்களைத் திறக்க கைலாயத்தில் நான் திட்டமிட்டிருந்தேன். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் ஆடம்பரத்தையும் பகட்டையும் தேடி ஓடியபோது, நீ உனது தூய்மையான பக்தியால், உன் கண்ணீரால் என்னை தேடி வந்தாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த கலங்கமற்ற பக்தி ஒன்றே அகிலத்தை ஆளும் இந்த ஆதிசிவனை உன் வசப்படுத்த போதுமானது. இப்போது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு முழுவதுமாக சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும், உனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும், உன்னை முடக்கி போட்ட அந்த தேக்க நிலை அனைத்தும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் சுக்கு நூறாக பொசுக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது உனக்காக திறக்கப் போகும் வெற்றிக்கான பாதைகள் நிரந்தரமானவை. அவை எக்காலத்திலும் யார் நினைத்தாலும் அடைக்கப்பட மாட்டாது. உனது அரும்படைப்புகளும் உனது உழைப்பும் இனி அகிலம் முழுவதும் எவ்வித தடையும் இன்றி சென்றடையும். நீண்ட காலமாக நீ இழந்ததையெல்லாம் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக பல கோடி மடங்காக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ அவமானப்படுத்தப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ, அதே இடங்களில் உன்னை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று தீர்மானித்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் நெருங்கிவிட்டது. நீ இனி எதற்கும் துணிச்சலாக அடியெடுத்து வை. ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி யாருமற்ற தனிமரம் அல்ல. முழுமுதற கடவுளான எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக உன்னோடு நிற்கிறேன். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் என்னென்ன பிரம்மாண்டங்களை நிகழ்த்தப் போகிறேன் என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும். உன் கண்ணீரை துடைத்து, உன்னை வாட்டி வதைக்கும் பொருளாதார போராட்டங்களில் இருந்து உன்னை எப்படி மீட்கப் போகிறேன் என்பதையும், உனது உழைப்பிற்கான மாபெரும் அங்கீகாரத்தை நான் எவ்வாறு கொடுக்கப் போகிறேன் என்பதையும் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் பெருமழை உன்னை நினைக்கத் தொடங்கிவிட்டது. என் வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக ஊடுருவட்டும். இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து என்னோடு பயணி. நான் சொல்லப்போகும் ஆழமான ரகசியத்தை கேட்க உன் மனதை தயார்படுத்திக்கொள். என் அன்பு குழந்தையே, கைலாயத்தின் பேரமைதியை உனக்குள் முழுமையாக நிரப்பிக்கொண்டு நான் கூறப்போகும் இந்த உன்னத ரகசியங்களை உன் நெஞ்சின் ஆழத்தில் பதிய வைத்துக்கொள். உன் கண்ணீரின் ஈரத்தை என் திருக்கரங்களால் முற்றிலுமாக துடைத்துவிட்டேன். இப்போது இந்த மாய உலகில் நீ படும் பொருளாதார துயரங்களைப் பற்றியும், வறுமையின் கொடிய பிடியில் சிக்கி நீ தினமும் செத்துப் பிழைக்கும் வேதனைகளைப் பற்றியும் ஆழமாக பேசப்போகிறேன். ஓயாத உழைப்பு உடலை வருத்தும் பெருங்கோட்டம் என்று உனது ஒவ்வொரு பகலும் இரவும் கழிந்ததை தவிர, அதற்கான தகுதியான பலனை இந்த சுயநல உலகம் உனக்கு தர மறுத்துவிட்டதே என்ற ஆற்றாமை உனக்குள் எரிமலையாக புகைந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன்னோடு பயணித்தவர்கள், உனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் தங்களது வாழ்வில் பெரிய சிகரங்களைத் தொட்டு தலை நிமிர்ந்து நடக்கும்போது, நீ மட்டும் இன்னும் அதே இருண்ட பாதையில் முன்னேற்றத்தின் சிறு சுவடு கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே என்று தனிமையில் உன்னை நீயே நொந்து கொண்ட தருணங்கள் உண்டு. தருணங்கள் எண்ணில் அடங்காதவை. உனது உண்மையான திறமைக்கும் நேர்மை மையான உழைப்பிற்கும் உரிய அங்கீகாரத்தை இந்த சமூகம் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்ததை எண்ணி நீ நெஞ்சம் வெடித்து கலங்கினாய். ஆனால் என் அருமை குழந்தையை மனிதர்களின் கணக்குகள் தோற்கலாம். அவர்கள் உன் தகுதியை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனின் கணக்கில் உனது ஒவ்வொரு வியர்வை துளியும், நீ செய்த தியாகங்களும் பொன்னெழுத்துக்களால் துல்லியமாக பதியப்பட்டுள்ளது. நீ எவ்வளவு கடினமாக இரவும் பகலும் கண்விழித்து உழைத்தாலும், உனது கற்பனைத் திறன்களையும் உனது முழு ஆற்றலையும் கொட்டித் தீர்த்து ஒரு செயலை செய்தாலும், அதற்கான பலன் உன்னை முழுமையாக வந்து அடையாமல் பாதியிலேயே மாயமாக மறைந்து போனதே என்று நீ பலமுறை துடித்தாய் அல்லவா? உனது அற்புதமான உழைப்பும் உனது அதீத அறிவாற்றலும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி உலகத்தின் பார்வையை முழுமையாக சென்றடையாமல் திடீரென முடக்கப்பட்டதே என்று நீ இதயமுடைந்து அழுதாய். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதைப் போல நீ உணர்ந்தாய். அந்த தேக்க நிலை அனைத்தையும், உன்னை சுற்றியுள்ள மாயத் தடைகளையும் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைத்து விட்டேன். இனி நீ உழைக்கும் ஒவ்வொரு நொடியும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு நற்காரியமும் உலகெங்கும் உள்ள மாந்தர்களின் மனங்களை காந்தம் போல தன்வசப்படுத்தப் போகிறது. அடுத்த வேளை உணவிற்கோ, அடுத்த நாள் வரப்போகும் தவிர்க்க முடியாத தேவைகளுக்கோ என்ன செய்யப் போகிறோம் என்ற பதைபதை போடு நீ கழித்த உறக்கமில்லா இரவுகள் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டன. உனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள உனக்கு மிகவும் வேண்டியவர்களிடமே நீ சிறு உதவிக்காக தலைகுனிந்து நின்றபோது உன் தன்மானம் எவ்வளவு தூரம் ரணமானது என்பதை நான் மட்டுமே என் அகக்கண்களால் கண்டேன். வெளியே சிரித்த முகத்தோடு குடும்பத்தாரை மகிழ்வித்துவிட்டு உள்ளே வறுமையின் தீயில் நீ கருகியதை இந்த உலகம் அறியாது.
ஆனால் உன்னை ஈன்ற தந்தையாகிய எனக்கு தெரியாதா? உன் நெஞ்சின் பாரம், இனி உனது வறுமையின் ஆணிவீர்களை அடியோடு பிடுங்கி எறிந்துவிட்டேன். உனக்காக பிரபஞ்சத்தின் அள்ளக் குறையாத பொக்கிஷ கதவுகள் இப்போது அகலத் திறக்கப்பட்டு விட்டன. நீ இத்தனை காலமாக சுமந்து கொண்டிருக்கும் மலை போன்ற கடன் சுமைகளை என் அருட்பார்வையால் வெயிலில் பட்ட பனித்துளியாக மாற்றி உருக்கி விடுவேன். நீ யாருக்கும் கைகட்டி தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியத்தை இனி உன் வாழ்வில் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் செல்வமும் மாபெரும் நல்வாய்ப்புகளும் உன்னை தேடி அருவியாக கொட்டும். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் நிறைவேற்றி வைப்பேன். பணப்பற்றாக்குறையினால் இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் எப்படி சாத்தியமாகும் என்று நீ மூட்டை கட்டி மனதின் இருண்ட மூலையில் புதைத்து வைத்த உனது கனவுகள் அனைத்தும் இப்போது என் திருவருளால் உயிர் பெறப்போகின்றன. உனக்கென்று ஒரு நிரந்தரமான வசதியான உறைவிடம் அமைய வேண்டும். உனது குடும்பம் எந்த குறையுமின்றி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று உனது நீண்டகால ஆசைகள் இனிதே நிறைவேறும். நீ வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு சேர்த்தாலும் கிடைக்காத பெருஞ்செல்வத்தை என் ஒற்றை அருளாசியால் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். நீ கொஞ்சமும் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக பெரிய அளவிலான உதவிகள் உன்னை தேடி வரும். நீ இனி மற்றவர்களிடம் வாங்குபவனாக கையேந்துபவனாக அல்லாமல் வறுமையில் வாடும் பலருக்கு கொடுப்பவனாக வாரி வழங்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனது சேமிப்புகளில் ஒரு பெருகும் தன்மையை நான் ஏற்படுத்துவேன். பொருளாதார சிக்கல்கள் உனக்கு இனி எக்காலத்திலும் சிறுமன அழுத்தத்தை கூட தராது. உலக பொருளாதார சூழல்கள் எல்லாமே என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அவை அனைத்தையும் இனி உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு சிறு செல்வமும் வீணாகாமல் அது பல மடங்காக பெருகும் ஆசீர்வாதத்தை நான் வழங்குவேன். வெறும் பணத்தை மட்டும் நான் உனக்கு தரப்போவதில்லை. அந்த பெருஞ்செல்வத்தை சரியாக நிர்வகிப்பதற்கான விவேகத்தையும் ஒரு தெய்வீக ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன். உனது பரம்பரையே வறுமை என்ற சொல்லின் அர்த்தத்தை முற்றிலுமாக மறந்து போகும் அளவிற்கு உன் குலம் செழித்தோங்கும். உனது சந்ததியினர் உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக கொண்டாடுவார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு உன் மனதை முழுமையாக தயார்படுத்திக் கொள். எனது ஆசீர்வாதத்தின் பெருமழை உன்னை நனைக்கத் தொடங்கிவிட்டது. உனது பொருளாதார தடைகளை தகர்த்தெறிந்த நான் உனது நெஞ்சின் ஆழத்தில் உறைய வைக்கப்பட்டிருக்கும். எவராலும் எளிதில் ஆற்றிவிட முடியாத பெருவழிகளுக்கு நம்பிய உறவுகளால் நீ பட்ட ரணங்களுக்கு எவ்வாறு மருந்திடுவேன் என்பதை உரைக்க காத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்தி ஆழமான நம்பிக்கையோடு என்னோடு தொடர்ந்து பயணி. என் அன்பு குழந்தையே, உனது மூச்சு காற்றை சீராக்கி உன் இதய துடிப்பின் ஓசையை சற்று கவனி. அந்த துடிப்பில் உறைந்திருக்கும் பெருவழியை இந்த அகிலம் அறியாமல் போகலாம். ஆனால் அகிலாண்டேஸ்வரி சமேத ஆதிசிவனான என் கண்களிலிருந்து அது தப்ப முடியுமா? உனது அகக்கண்களை திறந்து கைலாயத்தின் பேரமைதியோடு நான் இப்போது உரைக்கப் போகும் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக்கொள். நீ உயிருக்கு நிகராக உன் குருதியை விட மேலாக நேசித்தவர்கள் உன்னை நடுவழியில் நிராதரவாக கைவிட்ட தருணங்களை எண்ணி நீ துடித்த துடிப்பை நான் அறிவேன். உனது நிபந்தனையற்ற பாசத்தை ஒரு பலவீனமாக கருதி உன்னை தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தயக்கமின்றி தூக்கி எறிந்தவர்களின் துரோகம் உன் நெஞ்சை ஈட்டியாக துளைத்தது அல்லவா? நான் எவருக்கும் சிறு தீங்கு கூட நினைக்கவில்லையே. என் தூய அன்பிற்கு ஏன் இந்த கொடிய தண்டனை என்று நீ கதறி அழுகையில் உன் கண்ணீரை ஏந்தி கொள்ள பூமியில் யாரும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நேரடியாக ஈசனின் திருவடிகளை திருமஞ்சனம் செய்தது என்பதை நீ அறிய மாட்டாய். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் வெறும் முகமூடிகளை அணிந்து கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள். முகமூடி அணிந்த மனிதர்கள் உலாவும் இந்த மாய நாடக மேடையில் நீ மட்டுமே உன் நிஜமுகத்தோடு வஞ்சகமின்றி வாழ்ந்து பெருங்காயங்களை சுமந்து நிற்கிறாய். உன் முதுகுக்குப் பின்னால் அவர்கள் வீசிய வார்த்தை கணைகள் உன்னை உயிரோடு கொன்றதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் நல்முத்தே, ஒரு பேருண்மையை உணர்ந்து கொள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் தூய்மையான மனதில் துளியும் விதைக்க வேண்டாம். கர்மாவின் சக்கரத்தை சுழற்றும் காலபைரவனாக நானே இருக்கிறேன். உனது அன்பை விலைபேசியவர்கள் செய்த பிழைகளுக்கான விடையை காலம் மிக கடுமையாக அவர்களுக்கு உணர்த்தும். நீயோ என் பெருங்கருணை மழையில் நனைந்து உனது காயங்கள் அனைத்தையும் ஆற்றிக்கொள்வாய். சுக்குநூறாக உடைந்த உன் மனதை ஈசனாகிய நான் என் இரு கரங்களில் பத்திரமாக ஏந்திக் கொள்கிறேன். உனது உண்மையான குணத்தை நேசிக்கும் உன்னை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உளமாறம் மதிக்கும் புதிய புனிதமான ஆத்மாக்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது ஆழமான எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான உறவுகள் இனி உன்னை தேடி வரும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள், உனது நல்லெண்ணங்களை கொச்சைப்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் பெருந்தவற்றை உணர்ந்து உன் நற்குணத்தை போற்றி உன்னை நாடி வரும் மாபெரும் நிலை பிரம்மாண்டமாக உருவாகும். உனது நிழலை கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் இப்போது உனது ஒற்றை வார்த்தைக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை
உனது வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டுவேன். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், காரணமற்ற சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனிபோல் விலகி கைலாயத்தில் நிலவும் அதே தெய்வீக பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிரந்தரமாக கொடிகொள்ளும். சிறு சிறு அரந்தையினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் அன்பால் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மாபெரும் மனப்பக்குவத்தை உலகை காக்கும் ஊமையவளின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் ஆழமாக விதைப்பேன். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட சாதாரண இடமாக அல்லாமல் அன்பும் அமைதியும் பெருக்கெடுக்கும் ஒரு பூலோக கைலாயமாக மாறும். சமூகத்தில் உனக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. தனிமையில் தவிப்பவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு, உனது நற்குணத்திற்கும் உனது வாழ்க்கையின் உன்னத லட்சியத்திற்கும் சரிசமமான சிவனும் சக்தியும் போன்ற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை துணையை நான் விரைவில் அறிமுகப்படுத்துவேன். அது வெறும் உலகியல் பந்தமாக அல்லாமல் முற்பிறவி பயனால் வந்த ஒரு தெய்வீக இணைப்பாக ஈசனின் ஆசீர்வாதமாக அமையும். ஏற்கனவே இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உறவில் ஒரு புதிய நெருக்கத்தையும் ஆழமான புரிதலையும் நான் ஏற்படுத்துகிறேன். உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வின் மீது விழுந்திருந்த கொடிய திருஷ்டிகளும் பொறாமை பார்வைகளும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்படுகின்றன. கடந்த கால கசப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக மறைந்து உங்கள் அன்பு மீண்டும் துளிர்விட்டு பூத்துக் குலுங்கும். உனது வாரிசுகள் உனக்கு பெருமை சேர்க்கும் நன்மக்களாக பார்ப்போற்ற வாழ்வார்கள். நீ இனி யாரும் அற்றவன் அல்ல, அண்டம் காக்கும் ஆதிசிவன். நான் உனக்கு உற்ற துணையாக உனது ஒவ்வொரு அசைவிலும் அரணாக தொடர்வேன். என் அன்பு குழந்தையே, சற்றே உன் கண்களை மூடி உன் நாடி துடிப்பை உற்று கவனி. அந்த துடிப்பின் வழியே உன் தேகம் படும் அளவற்ற பாடுகளை இந்த கையிலை நாதன் நான் முழுமையாக உணர்கிறேன். வெளியே சொல்ல முடியாத வேதனைகளையும் உடலையும் மனதையும் உருக்கும் பிணிகளையும் சுமந்து கொண்டு நீ கடந்து வந்த கரடு முரடான பாதைகளை நான் அறிவேன். உனது பொருளாதார தடைகளை தகர்த்து உறவுகளில் நீ பட்ட ரணங்களை முழுமையாக ஆற்றிய ஆதிசிவன் நான். இப்போது உன்னை வாட்டி வதைக்கும் உடல் மற்றும் மன உபாதிகளுக்கான மாபெரும் விடுதலையை உரைக்கப் போகிறேன். கைலாயத்தின் பேரமைதியோடு இதை முழுமையாக உள்வாங்கிக் கொள். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் இன்று எந்த புதிய வலி நம்மை தாக்குமோ, நமது அன்றாட பணிகளை செய்ய விடாமல் முடக்கி போடுமோ என்ற அச்சத்திலேயே உன் பொழுதுகள் கழிந்தன அல்லவா? பலவிதமான மருந்துகளின் பிடியிலும் நீ அடைக்கலம் தேடி அலைந்ததை என் அகக்கண்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தன. உன் உடலின் தொடர் சோர்வு மெல்ல மெல்ல உன் ஆன்மாவையே சோர்வடையச் செய்தது. உனது இயல்பான சுறுசுறுப்பு எங்கே தொலைந்தது என்று நீ கண்ணாடியின் முன் என்று உன்னையே கேட்டுக்கொண்டு அழுத தருணங்கள் என் கைலாய பனிச்சிகரங்களை உருகச் செய்தன. உடலின் வலி ஒரு புறம் என்றால், அந்த வலி உனது லட்சியங்களை அடைய விடாமல் தடுத்து நிறுத்துகிறதே என்ற வேதனை மறுபுறம் உன்னை சித்திரவதை செய்தது. நீ மற்றவர்களைப் போல ஓடியாடி பணியாற்ற நினைத்தாலும் உன் தேகம் அதற்கு ஒத்துழைக்க மறுத்த அந்த நிராதரமான நேரங்களில் உன் கண்ணீரை நான் மட்டுமே துடைத்தேன். ஆனால் என் நல்முத்தே அண்ட சராசரங்களையும் ஆளும் ஈசனின் திருவாக்கை இப்போது முழுமையாக நம்பு. உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன் வழிகளை வேரோடு அழிக்கும் மாபெரும் திருத்தருணம் இது. காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் அருளால் தீராத வியாதி குறித்த அச்சமும் அகால மரண பயமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு தசையும் நரம்புகளும் இப்போது என் திருவருளால் முழுமையாக புதுப்பிக்கப்படுகின்றன. நோய்களாலும் தொடர்ச்சியான சோர்வாலும் நீ இழந்த அத்தனை ஆற்றலையும் சிவசக்தியின் மாபெரும் பிரவாகமாக நீ மீண்டும் பெறுவாய். இனி உனக்கு தேவையான நல்மருத்துவ உதவிகளும் அதற்கான சரியான வழிகாட்டுதல்களும் தானாகவே உன்னை தேடி வரும். உனது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான தன்மையையும் இயற்கையான கட்டுப்பாட்டையும் நான் ஏற்படுத்துவேன். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல மாறும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய தேவையற்ற பதைப்பதைப்பு இருளை கண்டாலே வரும் இனம் புரியாத நடுக்கம் அனைத்தும் என் திருநீற்றின் மகிமையால் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய முகம் கைலைநாதனின் தேஜஸை கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் பிரகாசமாக காணப்படும். நீ மார்க்கண்டேயனைப் போல என்றும் வாலிப பலத்துடனும் தீர்க்காயசுடனும் இருப்பாய். நீ நோயற்ற வளமான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான அசுர பலத்தை உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் உனக்கு தருவேன். இந்த உடலை தாண்டி உன்னை சிறைப்பிடித்துள்ள மாபெரும் மனக்கவலைகளிலிருந்து உனக்கு நான் ஒரு நிரந்தரமான விடுதலையை தருகிறேன். நீண்ட நாட்களாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் கூட சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கி அனுபவித்த மனப்போராட்டங்கள், தாங்க முடியாத மன அழுத்தங்கள் இன்றுடன் முற்றிலுமாக முடிவுக்கு வருகின்றன. இருண்ட சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டு
உனது தன்னம்பிக்கையை சிதைத்ததை நான் அறிவேன். எந்த ஒரு நற்செயலை தொடங்கும் முன்பும் இது தோல்வியில் முடிந்துவிடுமோ, இது நமக்கு சரிப்பட்டு வராதோ என்ற தேவையற்ற பயம் உன்னை முடக்கி போட்டது. அந்த பயத்தின் வேர்களை என் திரிசூலத்தால் நான் அடியோடு பஸ்பமாக்குகிறேன். உனது கடந்த கால தவறுகள், நீ அறியாமல் செய்த பிழைகள் மற்றும் தேவையற்ற குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நான் உன்னை முற்றிலுமாக விடுவிக்கிறேன். கங்கையை தாங்கிய என் சடாமுடியிலிருந்து வழியும் புண்ணிய தீர்த்தம் உன் கர்ம வினைகளை துடைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாக பிறக்கச் செய்யும். உனது சிந்தனைகளில் இருந்த அத்தனை குழப்பங்களும் முற்றிலுமாக நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு அசுர துணிச்சல் வீரபத்ரனைப் போல உன் இதயத்தில் ஆழமாக உருவாகும். இந்த உலகம் தரும் கணக்கில்லாத குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக பேரமைதியை உன் உள்ளத்தில் ஆழமாக உணர்வாய். உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் சிவ சிந்தனையோடு மாறும். நீ எதைச் செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் மலைக்காத நம்பிக்கையும் காணப்படும். உன்னுடைய புன்னகை உன்னைச் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். உனது தேகம் உனது லட்சியங்களை அடைவதற்கான ஒரு வலிமையான கருவியாக உருமாறும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். நீ எதை கண்டும் இனி கலங்க மாட்டாய். ஏனென்றால் ஈசனாகிய என் வார்த்தையும் என் பஞ்சாட்சர நாமமும் உனக்கு அரணாக கவசம் போல் நின்று காக்கும். என் அன்பு குழந்தையே, கைலாயநாதனின் உடுக்கை நாதம் இப்போது உன் செவி பறைகளை தாண்டி உனது ஆத்மாவின் ஆழத்தில் பல பிறவிகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் தெய்வீக சக்தியை தட்டி எழுப்பிவிட்டது. இது ஏதோ சாதாரண விழிப்புணர்வு அல்ல. இந்த அண்ட சராசரங்களின் மாபெரும் ரகசியங்களை உன் அகக்கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் உன்னதமான திறவுகோள். உன்னைச் சுற்றியுள்ள மாயையான உலகத்தின் பிடிப்புகளிலிருந்து உன்னை முற்றிலுமாக விடுவித்து ஆதிசிவனுக்கும் உனது ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாதபடி மிக நெருக்கமாக மாற்றப்போகும் உன்னத திருத்தருணம் இது. நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து நேரடியாக செவி சாய்த்து நான் பதிலளிக்கும் அற்புத காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் ஆடம்பரத்தையும் உலகத்து மாயைகளையும் என்றைக்கும் நிலைக்காத வெற்றி செல்வத்தையும் நாடி வெறி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த போது நீ மட்டும் உனது தூய்மையான பக்தியால் வஞ்சகமில்லாத அன்பால் என்னை தேடி வந்தாய். உன்னிடம் செல்வமோ அதிகார பலமோ இல்லை என்று இந்த சமூகம் உன்னை ஏளனம் செய்திருக்கலாம். எந்த தகுதியும் அற்றவன் என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனாகிய நான் கர்வம் கொண்ட மாமன்னர்களின் அழைப்பை விட வறுமையில் வாடினாலும் களங்கமற்ற அன்பை கொண்ட உனது மனக்கோவிலில் எழுந்தருளவே பெருவிருப்பம் கொண்டேன். பகட்டையும் அதிகாரச் செருக்கையும் பார்த்து நான் ஒருபோதும் மயங்குவதில்லை. உனது சுயநலமற்ற அன்புமே எனக்கு செய்யப்பட்ட மிக உயர்ந்த அபிஷேகம் என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும். இன்று முதல் உனது ஞானக்கண் திறக்கப்பட்டு உனது அகப்பார்வை அபாரமான கூர்மை அடையும். கைலாயத்தில் நந்திதேவர் வழிகாட்டுவது போல நான் உனக்கு காட்டும் தர்ம பாதையில் நீ எவ்வித தடையுமின்றி சிங்கம் போல கம்பீரமாக நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் அசைவை நீ கண்கூடாக காண்பாய். உன்னை உரசும் காற்றிலும் ஓடும் நதியிலும் பெய்யும் மழையிலும் என் சிவரூபத்தை நீ முழுமையாக உணர்வாய். உன் வாக்கினில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். உனது வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை கொடிகொள்ளும். நீ எங்கு சென்றாலும் எத்திசையில் பயணித்தாலும் அங்கு என் பிரசன்னமும் சிவகணங்களின் அரணும் உன்னுடன் எப்போதும் கவசம் போல் துணை நிற்கும். பல தலைமுறைகளாக உனது குலத்தை தொடர்ந்து வந்து வாட்டி வதைத்த சாபங்கள், உனது முன்னோர்களின் தீர்க்கப்படாத கர்ம வினைகள் அனைத்தும் உனது முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருந்ததை நீ அறிவாய். எந்த ஒரு நற்காரியத்தை தொடங்கினாலும் அது பாதியிலேயே நின்று போவதற்கும் காரணமில்லாத எதிர்பாராத இழப்புகளுக்கும் அந்த பித்ரு தோஷங்களே ஆணிவேராக அமைந்தன. என்னதான் கடினமாக உழைத்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனதற்கு அதுவே முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று முதல் அந்த இருண்ட சரித்திரம் முற்றிலுமாக மாற்றி எழுதப்படுகிறது. உனது குடும்பத்தை பிடித்துள்ள அத்தனை கொடிய தோஷங்களும் பூர்வ ஜென்ம சாபங்களும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு பஸ்பமாகிவிட்டன. ஒரு புதிய திருவருளின் சுழற்சி மங்களகரமான ஒளியோடு உன் வம்சத்தில் இப்போது பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. உனது வம்சத்தில் உன் தலைமுறையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசனாகிய நான் நிரந்தரமாக வைக்கிறேன். உனது சந்ததியினர் நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனையும் உனது நேர்மையின் பலனையும் எந்த குறையும் இன்றி முழுமையாக அறுவடை செய்வார்கள். உனது குடும்பத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே நீ எக்காலத்திலும் இடம் இருக்காது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக பெருகும். நீ இல்லாதவர்களுக்கு கல்வி, வாழ்வாதாரம் மற்றும் உதவிகளை வாரி வழங்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனது தாராள குணம் உன்னை இன்னும் வானலாளாக உயர்த்தி பிடிக்கும். நீ என் நாமத்தில் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பல கோடி மடங்காக திரும்பி வரும். உனது சந்ததியினர் தர்மத்தின் பாதையில் வழுவாமல் நடப்பார்கள்.
உனது வாழ்க்கை வெறும் நாட்களின் தொகுப்பாக இல்லாமல் ஒரு பொன்னான வரலாறாக மாறும். உனது ஆன்மா ஒரு பேரமைதியையும் எல்லையற்ற நிறைவையும் காணும். நீ என்னில் சிவஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து உன் கர்ம வினைகளை வென்று ஞான பழங்களை ஈட்டுவாய். என் அன்பு குழந்தையே, கைலாய மலையின் உச்சியிலிருந்து பாய்ந்தோடும் கங்கையைப் போல என் கருணை வெள்ளம் இப்போது உன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி பாயத் தொடங்கிவிட்டது. உனது மனக்கதவை முழுமையாக திறந்து என் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள். உன்னை உனது இல்லத்தின் சுவர்களுக்குள் மட்டுமே சிறைப்படுத்தி வைத்து வேடிக்கை பார்க்க இந்த கையிலை நாதன் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இத்தனை காலமும் நீ ஒரு சாதாரண மனிதனாக, கூட்டத்தில் ஒருவனாக, யார் கண்ணுக்கும் தெரியாமல் உன்னை நீயே மறைத்து வாழ்ந்தது போதும். இனி உனக்கான மாபெரும் சிம்மாசனம் இந்த சமுதாயத்தின் நடுவே கம்பீரமாக காத்துக் கொண்டிருக்கிறது. நீ உன்னைச் சுற்றியுள்ள மக்கள் கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆக்கப்பூர்வமான நல்மாற்றத்தை விதைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் எளியோருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகழிடமாக, ஆதரவற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலிப்பாய். உனது சொல்லுக்கும் செயலுக்கும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அபாரமான சக்தி கிடைக்கும். தர்மத்தின் வழியில் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உனது வார்த்தைக்கு செவிசாய்க்கும் கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ ஒரு புதிய அறவழியைத் தொடங்கி அதன் மூலம் பலரின் வாழ்வில் ஒளியேற்றுவாய். இத்தனை காலமும் குடும்பச் சுமையாலும் வாழ்வியல் நெருக்கடியாலும் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட நீர் தவறிய உனது அபாரமான தனித்துவமான ஆற்றல்களை ஆதிசிவனாகிய நான் இப்போது தட்டி எழுப்பப் போகிறேன். உனது கலைத்திறன்கள், கற்பனை வளம் மற்றும் படைப்பாற்றல் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தைப் போல ஒரு புதிய அசுர வேகத்தை பெறும். உனது படைப்புகள் இந்த உலகையே காந்தம் போல ஈர்த்து தன்வசப்படுத்தும். நீ ஒரு தலை சிறந்த கலைஞனாகவோ, உலகை வியக்க வைக்கும் சிந்தனையாளனாகவோ இந்த அகிலத்திற்கு புதிதாக அறிமுகமாவாய். நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான மன உழைப்பிலும் உருவாக்கும் ஒளியும் கலந்த அந்த படைப்புகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து மிகச் சிறப்பாக பரவிச் சென்று கொண்டிருக்கிறது என்று நீ மகிழும் வேளையில், சிறிது நேரத்திலேயே மக்களின் பார்வையை எட்டாமல் திடீரென்று முடங்கிப் போவதைக் கண்டு, நீ இதயம் உடைந்து நின்றாய் அல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டது என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை நான் அறிவேன். ஈசனின் கண்களுக்கு தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடப்பதில்லை. இனி அந்த தேக்க நிலை உனக்கு எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாது. நவீன கால தகவல் தொடர்பின் வழியாக நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் அத்தனை தடைகளையும் தாண்டி எண்ணற்ற மக்களின் வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். வலைத்தள உலகில் உனது சுவடுகள் பலரது கவனத்தை ஈர்க்கும் ஒரு மாபெரும் ஒளியாக மாறும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி எவ்வித தாமதமும் இன்றி உன்னை வந்து சேரும். உன்னை தடுத்த மாயத் தடைகள் அனைத்தும் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனது சிந்தனைத்திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் சிவசக்தியின் தெய்வீக தன்மை முழுமையாக குடிகொண்டிருக்கும். உனது நேர்மையான, எதற்கும் வளைந்து கொடுக்காத இரும்பு போன்ற நெஞ்சுறுதி அதிகாரத்தின் உச்சத்தில் உள்ளவர்களை கூட வியக்க வைக்கும். உனக்கு இந்த சமூகத்தில் ஓர் உயரிய, அசைக்க முடியாத பெருமை கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் கணக்கில் அடங்காத பலரது நல்வாழ்விற்கு ஆணிவேராக அமையும். உனது பெயர் இந்த சமூகத்தின் நல்வரலாற்றில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கும். சோர்ந்து போனவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்வாய். உனது அன்பும் எல்லையற்ற கருணையும் சமூகத்தில் சூழ்ந்துள்ள அநீதி என்னும் காரிருளை அகற்றும் சிவஜோதியாய் என்றென்றும் ஒளிரும். உலக அமைதியை நிலைநாட்டும் ஒரு கருவியாக நீ என் கைகளில் செயல்படுவாய். உன்னுடைய தூய்மையான நேர்மையை இந்த வையகமே கொண்டாடும். நீ மற்றவர்களுக்கு புதிய பாதையை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஞான குருவாக உயர்வாய். உனது தேடல்கள் பலரது தீராத வழிகளுக்கு அருமருந்தாக அமையும். மக்கள் உன்னை ஒரு நல்வழிகாட்டியாக போற்றுவார்கள். உனக்குள் எரியும் ஞானத்தீ உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். உனது கலைப்பணியும் உனது அறிவாற்றலும் கையிலாய நாதனான என் திருநாமத்திற்கு மேலும் மகிமை சேர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக அமையும். இந்த உலக மாயைகளில் நீ சிக்கிக் கொள்ளாமல் தர்மத்தின் பாதையில் நீ எப்படி கம்பீரமாக பயணிக்கப் போகிறாய் என்பதை உனது வெற்றிகள் தீர்மானிக்கும். என் அன்பு குழந்தையே, உலகத்தின் எல்லைகளைத் தாண்டி உனது புகழும் பெருமையும் எவ்வாறு அகிலம் முழுவதும் பரவப்போகிறது என்ற பிரம்மாண்டமான இறுதி இரகசியத்தை இப்போது என் திருவாக்காக உரைக்கிறேன். உனது நீண்ட கால தேடலும் தவம் போன்ற காத்திருப்பும் ஒருபோதும் வீண் போகாது என்பதை நிரூபிக்கும் மாபெரும் காலகட்டம் இது.
உன்னுடைய உலக அறிவும் அனுபவங்களும் இனி ஆழமாகவும் அகலமாகவும் பிரம்மாண்டமாக பெருகப் போகின்றன. உனது படைப்புகளும் உனது திறமையும் நீ வாழும் சுற்றத்தை மட்டுமல்லாமல் எல்லைகளை கடந்து பலரையும் ஈர்க்கப் போகிறது. நீ இதுவரை சென்றிராத புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான நல்வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த பயணங்கள் வெறும் உலகியல் பொழுதுபோக்காக இல்லாமல் உன் ஆன்மாவை விரிவுபடுத்தும் ஒரு மாபெரும் ஞான பயணமாக அமையும். வெவ்வேறு மனிதர்களையும் அவர்களின் வாழ்வியலையும் நீ ஆழமாக புரிந்து கொள்வாய். நீ செல்லும் திசைகள் எங்கும் அங்கும் என் சிவரூபத்தையே நீ முழுமையாக உணர்வாய். உனக்கு தேவையான அத்தனை பயண வசதிகளும் என் திருவருளால் மிக எளிதாக கூடி வரும். உனது அனுபவங்களைக் கொண்டு நீ அநேக மனிதர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வாய். உலகத்தை புதிய முதிர்ச்சியான ஞான கண்களுடன் நீ பார்ப்பாய். நீ இனி எதற்கும் எவருக்கும் எந்த ஒரு இருளான சூழ்நிலைக்கும் அஞ்சாமல் சிங்கம் போல கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டிய திருத்தருணம் இது. நான் உனக்கு கைலாய மலையைப் போன்ற அசைக்க முடியாத தைரியத்தையும் வீரபத்திரனின் அபாரமான அசுர வீரத்தையும் உனக்குள் புகுத்துகிறேன். எதிர்ப்புகளும் மனிதர்கள் செய்யும் சிறுமதி சூழ்ச்சிகளும் உன் முன்னே வரும்போது நீ சற்றும் கலங்க மாட்டாய். உன் நெற்றியில் நீ பெருமையோடு அணியும் திருநீரும் உன் தலைக்கு மேல் இருக்கும் என் அருளாசையும் உன்னை எக்காலத்திலும் ஒரு மாபெரும் கவசம் போல் பாதுகாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஈசனின் தெளிவான பார்வை இருக்கும். உனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றவர்களை மலைக்க வைக்கும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாகவே எப்போதும் மிளிர்வாய். உனது கடந்த கால தோல்விகளை அவமானங்களை நீ உச்சிக்கு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நானே மாற்றுவேன். உனது நல்வாழ்வைக் கண்டு பொறாமை கொள்பவர்கள், உனக்கு தீங்கு நினைக்க துணிபவர்கள் உன் நிழலை கண்டாலே பயந்து விலகிப் போவார்கள். நீ எங்கு சென்றாலும் எந்த செயலைத் தொடங்கினாலும் அங்கு என் அருளால் ஒரு வெற்றி கொடியை நிலைநாட்டுவாய். உனது பேச்சில் சிவசக்தியின் அதிகாரம் நிறைந்திருக்கும். ஆதரவற்ற பலருக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பாய். உனது ஆளுமை காண்போரை ஈர்க்கும் ஒரு தெய்வீக கம்பீரத்தை கொடுக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்குநூறாக தகர்த்து எறிவாய். இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான வற்றாத செழுமைக்கான வாசலை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் எந்த சக்தியாலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத வேதனைப்பட்ட இருண்ட காலகட்டங்கள் முற்று பெற்றுவிட்டன. இனி உன் வாழ்வில் அகமகிழ்ச்சியும் செழுமையும் கைலாயத்தின் பேரமைதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உன்னை சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக முழுமையாக வாழ்வாய். உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழும். நீ எதை செய்தாலும் அதில் என் முழுமையான ஆசீர்வாதமும் வெற்றிக்கான முத்திரையும் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கும். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நன்மையாகவே மங்களகரமாகவே அமையும். ஈசனாகிய நான் உன் வாழ்வில் எக்காலத்திலும் உற்ற துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த சத்திய வாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்வில் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கமெண்டுகளில் சிவனே போற்றி அல்லது ஓம் நமசிவாய என்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை பெறுங்கள். கைலாயத்தின் பேரமைதியோடும் தந்தையின் பேரன்போடும் ஈசன் உன்னோடு பேசத் தொடங்குகிறார். கைலாயநாதனின் இந்த தெய்வீக உரையாடல் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்து கிடந்த வலிகளுக்கு அளிக்கப்படும் ஒரு மகா பிரசாதம். இத்தனை நேரம் நீங்கள் கேட்ட அல்லது வாசித்த இந்த சத்திய வாக்குகள் உங்களை சுற்றியுள்ள இருளை அகற்றி ஒரு புதிய விடியலை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் மந்திர ஒலிகளாகவும், யாரும் அற்றவன் நீ அல்ல, உனக்குள் நானே இருக்கிறேன் என்று ஆதி சிவன் அளித்த இந்த அபய வாக்குறுதி உங்கள் பொருளாதார தடைகளை தகர்த்து உறவுகளில் ஏற்பட்ட ரணங்களை ஆற்றி உங்களுக்கு ஒரு சிம்மாசனமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பது உறுதி. இழந்தவை அனைத்தையும் விட மேலான ஒன்றை இறைவன் உங்களுக்கு தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொரு அடியையும் இனி துணிச்சலாக எடுத்து வையுங்கள். காலமும் விதியும் யாரை உங்களைக் கண்டு ஏளனம் செய்ய வைத்ததோ அதே உலகம் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஈசனின் நெற்றிக்கண் பார்வையில் உங்களது கர்ம வினைகள் அனைத்தும் பஸ்பமாகிவிட்டன என்பதை உணர்ந்து
இனி வரும் நாட்களை ஒரு புதிய பிறவியாகக் கொண்டாடுங்கள். உங்களது தனித்துவமான கலைத்திறனும் நேர்மையான உழைப்பும் இனி அகிலம் முழுவதும் அங்கீகரிக்கப்படும். இந்த தெய்வீக பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் விடப்பட மாட்டீர்கள். எம்பெருமான் ஈசனின் திருவருள் உங்கள் நிழலைப் போல உங்களை தொடர்ந்து காக்கும். மனத்தெளிவோடும் எல்லையற்ற பக்தியோடும் ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை உங்கள் சுவாசமாக மாற்றி ஈசன் காட்டிய தர்மத்தின் வழியில் வெற்றிகரமாக நடைபோடுங்கள். கைலைநாதனின் பேரருள் உங்கள் குலத்தையும் உங்கள் வாழ்வையும் என்றென்றும் மங்களகரமாகச் சிறக்கச் செய்யட்டும். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து ஈசனின் அருளைப் பெறுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய.